I hope all of you are doing fine. இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு நியூ எபிசோட் ஆஃப் ஃபேத் டாக்ஸ். இன்னைக்கு என்னோட சன் கூட இருக்கிறேன். ஸோ மை சன் ஜாஷ் கிறிஸ்டோ, அவரை நம்ம சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ we are just here to talk casually. ஹாய் ஜோஷ், எப்படி இருக்க? ஹலோ, ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லைஃப் நல்லா போதா? லைஃப் இஸ் கோயிங் குட். கத்தர் நேற்று எல்லாத்தையும் சந்திச்சுட்டே இருக்கிறாரு. எஸ், தேர் ஆர் டைம்ஸ் வேர் எவ்ரி திங் இஸ் ஹார்ட். ஒரு சில நேரங்களில் எப்படி நடக்கிறோம் எங்கே நடக்கிறோம்லாம் தெரில. கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணில் கட்டி காட்டில் விட்டுறாரு. பட் ஃபெய்த் இஸ் த ஒன் தட் ஹெல்ப்ஸ் அஸ். ஈவன் தோ ஃபெய்த்து தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் வந்து கண்ணன் மணி போல் நேசிக்கிறான்னு வர சொல்கிறாரு. ஸோ அதனால் அதுதான் அவரோட வசனம், வேத வசனம் வந்து நம்மளை எப்போவுமே தூக்கி கொடுத்துட்டே இருக்கு. மோட்டிவேட்ஸ் அஸ் எவ்ரிடே, இல்லையா? இந்த மோட்டிவேஷன்னு சொல்லும்போது நான் ஒரு கதை படித்தது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சின்ன இன்சிடெண்ட், ட்ரூ இன்சிடெண்ட் ஆக்சுவலாக. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அவரோட பையனை சர்க்கஸ் கூப்பிட்டு போயிருக்கிறார். சர்க்கஸ் கூப்பிட்டு போயிட்டு சர்க்கஸ் ஷோ எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் அந்த க்ளவுன் ஷோ நடக்கும் இல்லையா, ஜோக்கரோடது. ஸோ ஜோக்கர் ஷோ எல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அது முடித்த பிறகு தான் அந்த க்ளவுனோட ஷோ நடக்கும். ஸோ க்ளவுன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த க்ளவுன் வந்து கடைசியாக வந்து ஹி பவுஸ் டவுன், தலையில் ஹேட் வச்சுட்டு முடிஞ்ச பிறகு கடைசி சீன் அது. ஸோ ஹி பவுஸ் டவுன். அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அவரோட ஹேட் கீழே விழுந்துடுது. அவன் ஹேட் கீழே விழுந்த உடனே அந்த ஹேட் எடுக்க போனோடனே இங்கே குறும்புக்கார ஒரு எலிஃபெண்ட் என்ன பண்ணிடுச்சு, பட்டுன்னு போய் அதில் உட்காந்துடுச்சு அவன் ஹேட்டு மேலே உட்கார்ந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது? இவன் எலிஃபெண்ட்டை நவுத்த முடியுமா? நவுத்த முடியாது. பட் இஸ் ட்ரைங் எவ்ரி திங். தள்ளி விட பார்க்குறான், அங்கே இழுத்து பார்க்குறான், இங்கே இழுத்து பார்க்குறான், என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். இது எல்லாமே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஆக்ட்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நிஜமாவே இங்கே பார்த்தா க்ளவுன் வந்து எப்படா அந்த எலிஃபெண்ட்டை தூக்குறது, அந்த ஹேட் எடுக்கிறது, நம்ம போகிறதுன்னு அந்த இதில் அவன் சீரியஸ்லி இஸ் ட்ரைங். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ண பிறகு அடப்போட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பாக்கெட்டில் விட்டால் கொஞ்சம் வேர்க்கடலை இருந்திருக்கு அவன் கையில். வேர்க்கடலை டயர்ட் ஆகிட்டான் இல்லையா, ஒரு ஓரமாக உட்காந்து இந்த வேர்க்கடலை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒன்று சாப்பிட்டோன்னே எலிஃபெண்ட் பார்க்குது. யானைக்கு வேர்க்கடலை பிடிக்குமா? அந்த யானைக்கு மற்ற யானைக்கு பிடிக்குமா? ஆமாம், அது ஒன்று ரெண்டு அது கொஞ்சம் கையில் இருக்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா, ஏதோ சாப்பிட்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்த உடனே அது எழும்பி வந்துச்சான். அப்போது இது என்ன, எதுக்கு இது பண்ணுறேன்னா, சம்திங் ஸ்மால் as a peanut will motivate, will push aside a big thing for you அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு ஒன்று படித்தோடனே எனக்கு அது சிரிப்பாகவும் இருக்குது. பட் இட் புட்ஸ் யூ இன்டு திங்கிங் ஆல்சோ. ஆண்டவர் சொல்ற மாதிரி கடுகள விசுவாசம் இருந்தா மலையை பெருக்கலான்றத அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன வேர்க்கில் இருந்தா யானையை பேர்த்தெடுக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓ லைஃப்ல என்ன மோட்டிவேஷன் இருக்குது? வாட் மோட்டிவேட்ஸ் யூ? நீ சொல்லு பார்க்கலாம். மோட்டிவேஷன் வந்து அஃப்கோர்ஸ் ஆண்டவர் தான். என்ன இதுனா, எப்போவுமே நம்ம ஒன்று செய்யும் போது ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா கூட சேர்ந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து யூ நாட் வர்த் இட், நீ வந்து சரி கிடையாது, இதுக்கு நீ லைக் பண்ண மாட்ட அப்படி சொல்லுவாங்க. என்ன செஞ்சாலும் நீங்கள் ஜென்ரலாக எல்லா லைஃப்லேயும் சொல்கிறதா, நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் கூட சொல்லியிருப்பாங்க, என்னம்மா உனக்கு ஒரு வேலை கிடையாதா, அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டோரி எனக்கு திருப்பி மைண்டில் வரும். நான் இன்னைக்கு கூட யோசிக்கும் போது, அந்த கிதியோன் தெரியும்ல, ஆமாம், ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் இஸ்ரேல். அவர் என்ன பண்ணுற, அவரும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் பைபிளில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா யாருமே வேர்த் கிடையாது, எல்லாம் வேர்த்லெஸ் சொன்ன ஆளுங்க தான் ஆண்டவர் மேலே கூப்பிட்டு வர்றாரு. ஆனால் அந்த கிதியோன்ன்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அவன் பாருங்கள், ஒன்றுமே அவன் ஹீஸ் ஒன் ஆஃப் த ட்ரைப் மெம்பர்ஸ். ஒரு ட்ரைபில் ஒரு ஆள் இங்கே ஒல்லியாக இருக்கான், அவன் ஒல்லியாக இருக்கான் அப்படிலாம் பழைய ஏற்பாடெலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேத வல்லுவர்லாம் சொல்கிறாங்க அவன் ரொம்ப ஒல்லி, அவன் ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு. ஜட்ஜஸ் 6 நியாயாதிபதிகள் 6ஆம் வசனத்தில் வாசித்து 6ஆவது அதிகாரம்ல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு. அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட தேசத்தை நீ திருப்பி சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறான், எடுத்தோடனே எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வீக்கு, என்னால் முடியாதுங்க, என்ன சொல்கிறீங்க, நான் வீக் அப்படின்றான். எப்படி ஒரு மனுஷன் வீக்குன்னு அவனே அக்செப்ட் பண்ணிப்பான்? கூட இருக்கிறவங்க இப்போ எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்கிறான் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ எம் த வீக்கஸ்ட் அமாங் த ட்ரைப்,
மனசேன்ற கோத்திரம் தான் இருக்கிறதுலே வீக்கு, சின்னது வீக்கு. அந்த வீக்கில் நாங்கள் ஒரு சின்ன குடும்பம், அந்த குடும்பத்தில் நான் தான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் மனசில் எவ்வளோ ஆழமாக அவன் வீக்கு, அவன் யூஸ் இல்லை, அவன் லாய்க்கு இல்லைன்னு அவன் நினச்சிருக்கான் பாருங்க. செல்ஃப் கிரிட்டிசிசம். நான் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் கை வச்சாரா வழங்காதுங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி, அவர் எடுத்தாரே நல்லா இருக்காதுங்கன்ற மாதிரி அவனை சொல்லி 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 அவனே சாப்டாஜ் பண்ணிக்கிறான். அவனே செல்ஃப் சாப்டாஜ்னு சொல்லுவாங்கள்ல, அவனே தனியாக குத்திக்கிறான். நான் கிடையாதுங்க, என்னால் முடியாது, நான் அதுக்கு பாத்திரன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, நான் உன்னை தான் கொண்டு தேசத்தை மீட்க போகிறேன் அப்படின்றாரு. வருஷமாக மீடியன் ஏஜ் கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ தான் ஆண்டவர் ரொம்ப எளிமையான ஆள், ரொம்ப அவன் வீக்குன்னு அவனே சொல்லிக்கிட்ட ஆளை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்துட்டு இல்லாமல் கூட ஒரு 300 பேருக்கு லீடர் அவர் ஆக்குறாரு. என்ன சிரிப்புனா, அவனே வீக்குன்றான், அவனாலே நடக்க முடியலன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு 300 பேர் கீழே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் கொடுக்குறாருன்னா, அப்போ அவனோட விசுவாசமோ இல்லை அவனோட ஸ்ட்ரென்த் அவனுக்கு தெரில, ஆண்டவர் மட்டும் பார்க்குறாரு. அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு பிளேஸ் கொடுக்குறாருன்னா நம்ம பாத்திரன் இல்லை தான், ஆனால் ஆண்டவர் நம்ம உள்ளே என்ன இருக்கிறோன்றது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த பிளேஸையோ அந்த அந்தஸ்தையோ கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தோடனே பாருங்கள், 300 பேர் வச்சு அவ்வளோ பேர் வின் பண்ணுறான். எப்படி முடியும் சொல்லுங்கள்? வெறும் ட்ரம்பட் வாசித்து அவ்வளோ பேர் ஒரே நைட்டில் காலி பண்ணுறாங்க. அப்போ அந்த பலன் யார் தர? ஆண்டவர் தான் தரார். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மோட்டிவேஷன்ன்றது என்ன? ஆண்டவர் ஒருத்தர். இப்போ டேவிடும் பார்க்குறீங்க, கோலியாத் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் ஏற்றவன் அவன் பேசிட்டான். அவன் கோலியாத் என்னோட தேவனை எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 13 அடி ஆள் கோலியாத்தை தான் சொல்கிறாங்க, 13 feet height. இவன் சின்ன பையன், வாலிபன், 16-17 வயசுன்றாங்க. அவன் எடுத்துகிட்டு போகிறான், கல் எடுத்துகிட்டு போகிறான், ஏதோ நாய் அடிக்கிற மாதிரி போகிறான். அவன் இருக்கிற வஸ்திரம்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், என் ஆண்டவர் கூட இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன், அந்த கைண்ட் ஆஃப் ஒரு விசுவாசம் தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப்ஸ் மீ டு மூவ் ஃபார்வர்ட். ஏன்னா டாடி கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த திஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் தட் கீப்ஸ் யூ மூவிங் ஃபார்வர்ட்ன்றது எப்படின்னா, ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. எனக்கு அப்பா சொல்கிற ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. அவங்க 18-19 வயசில் அந்த செஞ்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டாடிக்கு ஒரு 104 டிகிரி ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 104 டிகிரி ஃபீவர் இருக்கும்போது அப்போது அந்த ஆஃபீஸில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வேலை தேடி வந்தாங்க. அப்போது ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் டேபிள் மேலே படுத்துட்டு இருந்தாங்க. படுத்துட்டு இருக்கும்போது 104 டிகிரி ஃபீவர். 104 டிகிரி ஃபீவரில் என்ன பண்ணுன்னு தெரில, பசி வேறு வயிற்று புரட்டுது. சரி நம்ம எப்படியாவது போயிட்டு சாப்பிடவாது செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்லாம் எடுத்துகிட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு போகிறாங்க. மழை வர செம்ம மழை. மழை பெஞ்ச அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பிரிட்ஜு மேலே அந்த செஞ்சு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது வழிக்கு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தா சேரு. ஒரு மனுஷன் எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? ஆண்டவரே, சேரும் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக சேரு சகதி. என்னடா இது வாழ்க்கை, நான் என்ன பண்ணேன்? ஒரு மோட்டிவேஷனோட வந்தேன். நான் ஆண்டவர் என்னை சென்னையில் ப்ளஸ் பண்ணாருன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனோட வந்தேன். ஆனால் கடைசியில் இப்போ நான் சேத்துல வந்து கிடக்கிறேனேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே ஒரு டிஎஸ் 50 ஒரு ஃபேமிலி வந்துச்சு. அந்த ஃபேமிலியும் சேத்துல வந்துருந்துச்சு. ஐயோ என்னடா அவங்க சேத்துல வந்துருக்காங்களேன்னு பார்த்தா, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு, இது ஒன்றும் கிடையாது, இது விளையாடிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு டக்குன்னு, அவர் எப்போவுமே பாக்கெட்டில் ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் புக் வச்சுருப்பாங்களாம். அதை எடுத்து பார்த்தேன்னு சொன்னாங்க. எடுத்து பார்க்கும்போது, ஆண்டவர் அவனை கைவிட மாட்டேன், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன வசனம் அவங்கள ரொம்ப டச் பண்ணிச்சு. அப்போ நம்ம சேத்துல இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம பிரச்சனை நம்ம மென்டாலிட்டி தான். எங்கே இருந்தாலும், நீங்கள் பணக்கார வீட்டில் இருந்தாலும் பாருங்கள், அவன் மைண்ட் செட் தப்பாக இருக்குது. அவன் மைண்ட் செட் சரி கிடையாது. அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய பலனை கொடுத்தாருன்றது தெரியாது. ஆண்டவர் என்னை ப்ளஸ் பண்ண வந்தார், அவர் எனக்காக தான் வந்தாருன்றது இல்லவே இல்லை. ஆனால் அந்த சேத்துல இருக்கும்போதும் எங்கள் அப்பா அந்த வசனத்தை படித்து மோட்டிவேட் ஆனப்பறம் தான் இப்போ இவ்வளோ தூரம். பட் அந்த மோட்டிவேஷன் தான் ஒரு மனுஷனை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண வைக்குது. எப்படி அதை மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வசனங்களை, கிதியோனுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எல்லா கதையும் பாருங்க. மோசே தெக்குவாயின்றான், அவன் பயப்படுறான். ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி போவான், நான் தெக்குவாய் எங்க? அவன் வளர்ந்த வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறான். அவங்க அப்பா அம்மா வளர்ந்த வீட்டில் அவன் ராஜா வீட்டிலலாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லா ஸ்கில் எல்லாமே இருந்திருக்கும்ல, படிக்கிறது, எழுதுறது. அவன் தானே எழுதுறான், 5 புக் எழுதுறான். டோரான்ற அந்த புக் செட் ஃபுல்லாக அவன் தானே எழுதுறான். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட், ஏன்னா பியூட்டிஃபுல்லாக எழுதுறான். இப்போ அவ்வளோ வாக்கியம் அவனுக்கு. அந்த இஸ் அ ஸ்காலர், நல்லா படித்த ஆள் சொல்கிறான், ஆண்டவர் அவர்கிட்ட போக முடியாது, நான் தெக்குவாயின்றான்.
அப்போ இதில் என்ன இருக்குது, அவன் சுத்தமாக அவனோட செல்ஃபே இழந்துடுறான் ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, நான் ஒன்றை கொண்டு தான் நான் தேசத்தை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கொடுக்கும்போது, அதை நான் படிக்கும்போது கூட எனக்கு எப்போவுமே ஷாக்கிங்காக இருக்குது. எந்த ஸ்டோரி எடுத்தாலும், யார் எடுத்தாலும், அதை எடுத்திங்கன்னா அவன் வர்த்லெஸ்ஸான ஆளை வர்த் ஆக்குறது, ஒதுக்கப்பட்ட கல்லை மூளைக்கல் ஆக்குறது. எப்போவுமே ஃப்ரம் திஸ் ஃபார் எண்ட் ஆஃப் ஒன் பிளேஸ் டு திஸ் ஃபார் எண்ட் ஆஃப் ஒன் பிளேஸ், இதுதான் கர்த்தர் எப்போவுமே மீட் பண்ணுறாரு. அப்போது நான் எந்த லோவஸ்ட் பாயிண்டில் இருந்தாலும், எங்கே கீழே பாட்டமில் இருந்தாலும், நான் பைபிள் வாசிக்கும் போதும் இல்லை ஏதோ ஒரு வாசனம் எனக்கு கரெக்டாக தோடும். ஆண்டவர் சொல்லுவார், ஓகே நான் இங்கேருந்து இப்படி தூக்குனேன், உன்னை மாற்ற மாட்டேன்னா போது நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகிடுது, நம்மளுக்கு ஒரு புது பலன் அடைஞ்சிடுவாயின்ற மாதிரி. இந்த ஈகிள் கதை கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குது. அது ரக்கையெல்லாம் பிடிங்கி போட்டுரும். 80 இயர்ஸ் இல்லையா, 75 இயர்ஸில் ரக்கையெல்லாம் பிடிங்கி போட்டுரும். அப்புறம் ஐயோ ரொம்ப பரிதாபமாக இருப்போம். அப்படின்னா என்னென்ன சொல்லுவாங்க, பீக்கை உடச்சிரும், நகத்தெல்லாம் பிடிங்கி போட்டுரும். எதுக்குன்னு கேட்டேன்னா, நான் பரிதாபம் சாவ போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பண்ணல. அதோட மோட்டிவேஷன் அதோட ரெனியூவிங் இட்ஸ் ஸ்ட்ரென்த். அதுவும் எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. அப்படின்னா ஒரு வாட்டி நான் முடங்கி இருக்கும் போதும், ஒரு வாட்டியும் முடியாதுன்னும் போதும் இந்த வசனங்கள்லாம் வரும்போது இட் எனேபிள்ஸ் மீ டு மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். இட்ஸ் நாட் லைக் ஹூ யூ ஆர். நிறைய பேர் பெரிய பெரிய லாங் டிகிரிஸ் இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரென்த்தில் நிற்பாங்க. ஸோ வென் தே ஆர் ஃபுல் வித் தேர், அந்த யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான், வென் எ கப் இஸ் ஆல்ரெடி ஃபுல், காட் கான்ட் ஃபில் யூ. ஸோ அந்த நீ ஏற்கனவே நான் ஒரு ஸ்காலரு, நான் ஐ ஹாவ் திஸ் ஸ்ட்ரென்த், நான் எனக்கு டாக்டர் பட்டம் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நீ நினைக்கும் போது காட் டசன்ட் ஹாவ் பிளேஸ் இன் யுவர் லைஃப். பட் வென் யூ எம்ப்டி யுவர் செல்ஃப், இப்போ கிதியோன் கதை நீ சொன்னா, ஹீ கம்ப்ளீட்லி வாஸ் zero. ஆமாம், கரெக்ட். He became a zero for God. Only then God could add the one before that. நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேட்டிருக்கேன், 0 0 0 0 போட்டுட்டே வந்தாங்களாம் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு. கடைசியில் God puts a 1, அந்த பக்கம் போட்டுறாரு, லாஸ்டா 1 போட்டுறாரு. அப்போ it is like if people put 10 zeros in your life, God becomes that 1 and it amounts to what, million or zillion, அந்த மாதிரி. So God is our strength. So it's good that நம்ம வசனங்கள் வாசிக்க when we actually surrender to God and make ourselves zero, கர்த்தாவே நான் சிறுகிறேன், I have to decrease, you have to increase அப்படின்னு சொல்லும்போது we can see wonders in our life. Very good. It was nice to know what motivates you, and I hope that is more ஜனங்களை பார்க்குற நேர்களுக்கும் பார்க்குற மக்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் இது, ஒன்றும் பெரிய ப்ரீச்சர்ஸோ இது பண்ணுறதுக்கோ கிடையாது. எவ்ரிடே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வாழும்போது இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த இது தேவை, வேத வசனம் தேவை, ஆண்டவரோட கொடுக்குற பலன் தேவை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்தலைன்னா எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் சரண்டர் பண்ணி போகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விக்டரி பார்ப்போம், ஒரு வெற்றியை பார்ப்போம். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். ஒரு சின்ன ஒரு டாக்குக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ஜோஷ். ஐ ஹோப் இன்னும் வருங்காலத்தில் இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக பைபிள்லேயும் சரி உன்னோட லைஃப்லேயும் சரி இன்னும் புதிய ஹைட்ஸை நீ எட்டி பிடிப்பேன்னு நான் விஷ் பண்ணுறேன், பிளஸ் பண்ணுறேன் ஆஸ் அ மதர். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.